ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த பராபவ வருடத்துல IOL, IVFல குழந்தை நிறைய பாக்கியங்கள் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா இருந்தது. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரா இருக்கு. இதற்கான காரணங்களை நம்ம யோசிக்கும் போது வெறும் கிரகங்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக்கல. வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கையில் நம்ம சாப்பிடும் சாப்பாடு, உணவு முறை, தூக்க முறை, வேலை செய்யும் முறை, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வச்சுக்கிட்டு தூங்குறது, அதே மாதிரி நிறைய மசாலா ஐட்டங்கள், இது எல்லாம் நம்ம உணர்வுகளையும் உடல்ல இருக்கிற மூலத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே அதனால குழந்தை பாக்கியம் தட்டுறதுங்கிறது வெறும் பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கு கூட இதுல பொறுப்பு. IOL, IVF அது மூலமாகத்தான் குழந்தை பிறக்கும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். 3 ராஜ கிரகங்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே முடிஞ்சிருச்சு. வாக்கிய பிரகாரம் ஒரு பெயர்ச்சி முடிஞ்சது. 1/6/2026 குரு பெயர்ச்சி வருது. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து அதனுடைய பலனும் சொல்ல போறோம். ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய பெயர்ச்சியாக இருக்கும்.